எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 இருத்தல் டஞ்சன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனார் லாண்டோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம். இந்த வீடியோவில் இருத்தல் டஞ்சன் பார்ப்போம். வாங்க போகலாம். ஓகேங்க, இங்கே ஏதோ வழி இருக்குது. எதுவும் இல்லைங்க. ரெஸ்ட். ஐயோ ஐயோ, காது கொய்யின்றுச்சுங்க. சரி, பயந்தேட்டேங்க. ஐயோ, இவனை வராங்க. ஏங்க, இது வந்து ஜெயில் போலங்க. டஞ்சன்னு போட்டிருந்தாங்க அப்பயே. டஞ்சன் என்னன்னா ஒரு மாதிரி அடைச்சி வைக்கிற இடம் மாதிரி. ஐயோ, இவனும் கத்துவான் போலே. இல்லைங்க, இவன் கத்தலை. நல்ல வேலை. சத்தியமாக பயந்துட்டேங்க. காது அப்படியே டக்குன்னு கொய்யின்றுச்சு. ஓப்பன் பண்ண முடியலங்க அது. ஐயோ, ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. ஏங்க, புது எனிமிங்க. ஏங்க, என் ஹெல்த்து பாருங்களேன், டக்குன்னு குறைஞ்சிருச்சுங்க. அங்கே பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருந்ததுங்க, அப்படியே குறைஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஹெல்த்து குறையல, ஹெல்த்து பாரே குறைஞ்சிருச்சு. எப்படிங்க? எங்கே பாருங்க, இப்போ ஏறிடுச்சு பாருங்க. ஏங்க, அவன் எதுவுமே பண்ணலங்க. ஒருவேளை அவன் அடித்தா குறையும் போல. எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரிலங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்காங்க. இருங்க, இப்போ செக் பண்ணிடுவோம். இல்லைங்க, அவன் அடிக்கவே இல்லைங்க, அப்பயே குறைஞ்சிருச்சு. இன்னொருத்தர் இருக்கான். என்ன இது கான்செப்ட்னு தெரிலங்க. ஐயோ, இவனுங்களாம் ஈஸி தாங்க. ஏங்க, அது எப்படிங்க ஹெல்த்து பாரே குறையும்? ஒருவேளை செத்துருவோமா அப்படியே குறைஞ்சி? தெரிலங்க, ஏதோ புதுசாக இருக்குங்க. ஏதோ சொல்லிருக்கு லாஸ்ட் டெக்னேட். ஐயோ, ஏங்க சத்தியமாக பயமாக இருக்குங்க. அங்கே கீழே இருக்கான். அந்த ஒரு மாதிரி ரெட் கலர் வந்தாலே அவன் தான். மேலேருந்தே போட்டுரும். ஜம்ப் அட்டாக்க போட்டுரும். ஏங்க, இவனுங்க நம்ம வந்து 100 செட்டில்மெண்ட்டில் இருந்தானுங்களே, ஃபயர் பாம்பு போடலாங்க இவன் மேலே. இவனுங்க வீக்கு ஃபயருக்கு. பாருங்க, பாதி ஹெல்த்துக்கு வந்துருச்சு. இங்கேங்க அவன் வரலங்க. நல்ல வேலை, இங்கேருந்தே ஜம்ப் அட்டாக் போட்டுரும். அடைச்ச. ஏங்க, அவன் அடிக்கலைங்க. ஐயோ ஐயோ, ஓடிடுறா. ஏங்க, ஓடவே முடியலங்க, ரோலே பண்ண முடியல. அங்கே பாருங்களேன், இன்னும் குறைஞ்சிருச்சிங்க ஹெல்த்து பாரு. ஏங்க, கையில் ஏதோ சூடு வைக்கிற மிஷின் மாதிரி வச்சுருக்கானுங்க. கம்பியை காய்ச்சி பழுக்க வச்சு அப்படியே மேலே வைக்கிறான். ஏன் எல்லாமே வெளியுமீங்க. இவனுங்க வந்து இவனுங்களை எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கானுங்க. எதுக்கு இவனுங்கள ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறானுங்களான்னு தெரில. ஐயோ, இங்கே ஒருத்தருக்கான். ஏங்க, இவனை தெரியலைங்க, இவன் அந்த புழுவை பரப்பி விட்ருவான் மேலே. நம்ம கெத்தீட்ரல் ஆஃப் த டீப்பில் இருந்தான் தெரியுமா, நம்ம கூட வந்து இந்த புழு ஒன்று வந்து அப்படியே ப்ளீடு மீட்டர் ஏறிட்டு இருந்தது. நமக்கு அது இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மட்டும் கடி வாங்கக்கூடாது அவன்கிட்ட. வாங்க போ. இங்கெல்லாம் இனிமே இல்லைங்க. உள்ள ஏதோ ஐட்டம் இருக்குங்க. இவனுங்களும் ஈஸியாக தாங்க இருக்காங்க. ஐயோ, அடிச்சிடா. நல்ல வேலைங்க. கோல்டு சாசரஸ் ஹேட். இருங்க, என்னன்னு பார்ப்போம்.
எங்க இருக்கு? எங்கேங்க இருக்கு? இந்த இங்க இருக்குங்க. என்ன போட்டிருக்குன்னா வீன்ஹேம் டிராகன் ஸ்கூலோட ட்ரெஸ்ஸு. அவங்க எப்போயாவது ஜேர்னி போகும்போது இதை போட்டுட்டு போவாங்கன்னு போட்டிருக்கு. ஓகேங்க, இதே மாதிரியே நம்ம இன்னொன்று எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இங்கே எதுவும் இல்லைங்க. நம்ம வந்து ஃபேரன் கேபிள் ஒன்று எடுத்தோம் இதே மாதிரியே. ஓகேங்க, இந்த பக்கம் எதுவும் டோர்லாம் இல்லை. வாங்க போ. பக்கத்தில் ஒரு ஜெயில் இருக்கு, வாங்க ஓப்பன் பண்ணோம். ஐயோ, இவனுங்கங்க. எதுவும் ஐட்டம் இல்லை. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பக்கமும் எதுவும் வழி இல்லை. ஏதாவது இந்த பக்கம் ஹிடன் டோர் இருக்குமா? ஃபயர் பம்மை ரெடி பண்ணி வச்சுட்டு, அவன் ஃபயருக்கு ரொம்ப வீக்குங்க. பாருங்க அலறான். ஐயோ ஐயோ, அந்த புழுவை போட்டானே. ஏதோ ஒரு ஸ்பெல் வந்ததுங்க. இருங்க, ஏதாவது ஸ்பெல் எதுவும் இல்லைங்க. எதுவும் ஹிடன் டோர் இல்லைங்க. இந்த பக்கம் எதாவது இருக்கா? இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. ஐயோ, பிளட்லாம் சுழ்ந்துட்டே இருக்குங்க. இது எப்படி நிறுத்துறதுன்னு தெரிலங்க. இந்தாண்டு தான் போகணும் போல. இந்தாண்டு ஏதோ கேட் இருக்குங்க. ஐயோ, இவன் வேறு இருக்கானே. ஐயோ, அது பிளட் லாஸ் வந்துட்டே இருக்குங்க. அவ்வளோ தூரம் இருக்காங்க. வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண முடியல. போங்க, பார்த்துப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏங்க விழுந்துருச்சுங்க, நல்ல வேலை. வாங்க போ. பாருங்க ஹெல்த்து பாரு. ஹீலே பண்ணக்கூடாது போலங்க. எப்படி இருந்தாலும் ஹெல்த் பார் குறைஞ்சிரும். வெயிட் பண்ணால் ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறமே ஹீல் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணால் வேஸ்ட்டு தான். ஏங்க நிறைய பேர் வந்துட்டானுங்க. வெப்பன் மாற்றிட்டேங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி 100லாம் வந்து ஃபயருக்கு வீக்கு. அடித்தா அப்படியே அலறுவானுங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இந்த வெப்பனை தூக்கி அடித்தா செவுத்தில் தான் படுது. ஓகேங்க, ஏதோ டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் போகணும் போல். ஏங்க இவன் பாருங்க, செவுத்தில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவன் தான் கத்திகிட்டே இருந்திருக்கான். எவன்டா கத்துறான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். இன்னொரு சவுண்டுங்க கேட்குது. இவன் தானா? இங்கே இந்த ஐட்டம் லாஸ்ட் 8 நிமிஷம் ஆடுதாங்க. எதுவும் இந்த அண்டாலாம் எதுவும் இல்லைங்க. வாங்க நம்ம அங்கே தான் போகணும் போல். க்ளோஸ் டே கீழே தான் போனோம். எப்படிங்க போகிறது? இது ஹிடன் டோர் இருக்கா? நம்ம எதாவது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோமா? கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இந்த பக்கம் பார்த்தாச்சு, ஆனால் ஒன்றும் இல்லை. அந்த பக்கமும் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே இருக்கு? இந்தாண்டதா இது இல்லைங்க, இந்தாண்டையும் இல்லை. அந்த பக்கம்தான் இருக்கு. இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க. ஐயோ தலைவலிக்குதே. ஓப்பன் இல்லைங்க, இந்த லாக்குடுங்க. அது எந்தாண்ட ஏதோ ஒரு ஏரியா. அந்தாண்ட எப்படி போகிறதுன்னு தெரியலையே. கீழே இல்லைங்க, அப்போ அந்த பக்கம் தாங்க இருக்கு. குழப்பமா இருக்கே. வாங்க அந்தாண்டே போவோம்.
நானும் பார்த்துட்டேன் இந்த பக்கம் ஏதோ வழி இருக்கான்ட்டா அப்படியும் போகிற மாதிரி இல்லைங்க. தாண்டதா இருக்கா? இல்லைங்க, அந்தாண்ட தான் போகணும். ஆனால் எப்படி போகிறது? ஸோ ஏங்க இதாங்க கரெக்டாக தாங்க வந்திருக்கோம். பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்காங்க. சே, பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கேன். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே இருக்குங்க. நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எந்த பக்கம் இருக்குன்னே தெரில. ரெண்டு பக்கம் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரியே இருந்தது. ஓகே, தேவையில்லாமல் உள்ள நேரம் சுற்றிட்டு இருந்தோம். ஐயோ, ரெண்டு பேர் இருக்கானுங்க. வேணாங்க, இந்த வெப்பனை அடிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். டீசென்ட் டேமேஜுங்க. நான் கூட உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினச்சேன். ஐயோ ஏங்க அவர் ரெண்டு பேருங்க, மொத்தம் 3 பேருங்க. ஐயோ ஹெல்த் பார் குறையுங்க அங்கே பாருங்க. ஐயோ ஐயோ சாவ போகிறேங்க. ஏங்க ரோல் பண்ணவே முடியலங்க. அங்கே பாருங்க. ஏங்க 10 HP தாங்க இருக்கும் பாரு. ஐயோ வராங்க, ஓடிடுங்க ஓடிடுங்க. ஏங்க அவன் பக்கத்தில் வந்தாலே பார் குறையுமா என்னன்னு தெரிலங்க. ஐயோ வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார் ஏறிடுச்சு. இவனுங்களுக்கெல்லாம் கிளேமோர் தாங்க. 2 அடி தான் செத்துறணும். கீழே ஏதோ வழி இருக்கீங்க. ஓகே, இந்த வழி தான் போல. அவனுங்க கீழே நின்றுட்டு இருந்தாங்களா? தான் கன்ஃபியூஸ் ஆகாதடா. இதோ டோர் இருக்கு, ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே வாங்க போ. ஐயோ இவனுங்க வேறையா. இதுதாங்க கிளேமர் அட்வான்டேஜ். அப்படியே லாங் ரேஞ்சிலேருந்து அப்படியே குத்தியே இனிமே கொண்டுடலாம். சவுண்டு எவன்டா போட்டுகிட்டே இருக்காது. ஓகே இவனுங்க தான் போல. சாவுடா நாயே. எதுவும் இல்லைங்க, இந்த பக்கமே எதுவும் இல்லை. ஐயோ ஜஸ்ட்டுங்க, நம்ம போயிருந்தா வந்து குத்திருப்போம். ஓகேங்க, ஏதோ ஒரு டோர் இருக்கு, அந்த வழியே தான் போகணும் போல. ஓகே 2 டோர் இருக்கு. இந்த டோர் ஓப்பனில் இருக்கு, இந்த டோர்லேயே போவோம். எங்கேங்க கீழே போகுதுங்க. அண்டர் வேர்ல்டு மாதிரி எங்கேயோ கீழே ஒரு இடம் இருக்கு. ஹோம்வர்ட் போன் மேலே ஏதோ ஐட்டம் இருக்குங்க. வாங்க போ. ஏ எனிமிங்க. ஐயோ அவன் பின்னாடி வந்துட்டான். ஏங்க இவனுங்க ஆக்சுவலாக பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, அந்த சூடு வைக்கிறவன் வந்தால் மட்டும்தான் ஹெல்த் பார் குறையுது. இந்த பக்கம் எதுவும் ஐட்டம் இல்லைங்க. இந்த பக்கம் இருக்கா? இந்த பக்கம் இல்லை. வாங்க போ. ஏதோ செஸ்ட்டுங்க, இருங்க செக் பண்ணி பார்ப்போம். ஆமாங்க மிமிக்குங்க, நல்ல வேலை. ஒரு வாட்டி தான்டா ஏமாறுவேன், ஒவ்வொரு வாட்டியும் ஏமாற மாட்டேன். எஸ்ட ஷாடுங்க. ஓகே ஒருத்துங்க. இந்தாண்ட ஏற முடியுமா? இந்தாண்ட போக முடியலங்க. இருங்க ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா. இது ஐட்டம்லாம் இருக்குங்க. இருங்க இன்னும் கொஞ்சம் தாண்டி ஜம்ப் பண்ணுவோம். இல்லைங்க ஜம்ப் பண்ண முடியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோமா? இல்லைங்க. ஐயோ நிறைய பேர் வந்துட்டாங்க. இல்லைங்க நிறைய வெப்பன் வச்சுருக்கானுங்க. சுற்றி கசாப்பு கடை கத்திலாம் வச்சுருக்கானுங்க. ஐயோ ஏன் டேமேஜ் பயங்கரமாக பண்ணுறானுங்க. பாருங்க டேமேஜை. கிளேமோர் செம ஓப்பிங்க சத்தியமாக. இருக்கிறதுலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பயங்கரமான வெப்பன்னா அது இந்த கிளேமோர் தாங்க. ரேஞ்சு ப்ளஸ் வந்து
நீங்கள் மாப்ஸ் அடிக்கணும்னா சிங்கிள் ஹேண்டில் அடிக்கலாம். ஐயோ இந்த பக்கம் ஒரு ஏனிங்க இங்கே ஒருத்தர் இருக்கான். எதுவும் இல்லைங்க. இது ஐட்டம் இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஏதோ வழி இருக்கு. கீழே போய் விழுந்தா செத்துருமோ? இந்த பாக்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க. சிங்கிள் எனிமி வந்தால் டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. நிறைய எனிமி வந்தால் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணால் ஹரிசாண்டில் அடிக்கிறான், டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணால் வெர்டிக்கல் அடிக்கிறான். அதனால தாங்க இந்த வெப்பன் ஓபி. ஏதோ ஏட்டு திறப்போம். ஐயோ ஏங்க இவன் தெரியுதுல்ல, கெத்தீட்ரல் ஆஃப் த டீப்ல இருந்தான். கிட்ட போனால் அடிப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இதே மாதிரி தான் கெத்தீட்ரல் ஆஃப் த டீப்லேயும் நம்ம கிட்ட போனோன்னு அடித்தான். இந்த பக்கம் இந்த வழி இருக்கா? எதுவும் இல்லைங்க. ஆனால் மேலேருந்து இங்கே ஒரு வழி போகுதுங்க. அது எப்படி போகணும்னு தெரியலையே. அந்தாண்ட ஒரு வழி இருந்தது தெரியுமா? மேலேருந்து கூட குதிக்கிற மாதிரி இருந்ததுல. அங்கே வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க நான் அடித்து எழுப்பியோட ட்ரை பண்ணுவோம். ஆமாங்க. அங்கே பாருங்க பூச்சிங்க. அடிங்க அடிங்க. ஐயோ டக்குன்னு அடிக்கணுங்க. நல்ல வேலை அவனே அடிச்சு கொண்டுட்டான். டைட்டனேட் சங்குங்க. ஐயோ விட்றா, ஓடிடுறான்டா. அவன் பக்கத்துலேயே வர மாட்டான்டா. டைட்டனேட் சங்குங்க. வெப்பன் அப்கிரேட் பண்ண யூஸ் ஆகும். எங்கெங்க அந்த வழி? எங்கடா? ஏதோ ஒரு ஏணியில் வந்தாங்க. இந்த இங்கே இருக்கு. ஏணி கலரையாவது மாற்றுங்கடா. ஏதாவது தெரியுதாடா? சுத்தமாக ஒன்றுமே தெரிலடா. ஓகேங்க, ஒரு குழியமாக இருந்ததில்ல, அங்கே தான் போகணும் போல். ஒன்றும் ஆகலைங்க, லைட்டாக தான் குறைஞ்சது. ஓகேங்க, அங்கே மேலே பாருங்கள், மேலே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. இதுதான் வழி போல். பிக்காக்ஸ். ஐயோ ரேட்டுங்க. எலி. எலினா நம்ம வந்து ஃபயர் வெப்பன் மாற்றிக்கலாங்க. எலிலாம் வந்து ஃபயர் வெப்பன் பார்த்தா அலரும். பின்னாடி இது வழி இருக்குங்க. எதுவும் இல்லை. கீழே பாருங்க ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. நம்ம அப்புறமேட்டுக்கு போவோம். ஐயோ எங்கங்க செவுத்த ஓட்ட போட்டுட்டு இத்தனை வந்திருக்குங்க. எலியோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க? அப்படியே ஸ்டாகர் பண்ணிகிட்டே இருக்குங்க. அப்படியே தாண்டுச்சுன்னா அப்படியே கேரக்டர் அப்படியே நின்றுடும் ஒரு செகண்டு. இதோ சவுண்டு கேட்குதுங்க. இது யாருமே இல்லைங்க, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. 2 செஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக மிமிக் இருக்கும். இல்லைங்க எதுவும் இல்லை. வாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓல்டு செல்கி. ஓகே. ஏங்க அங்கே பாருங்கங்க. ஐயோ இவனுங்கங்க 5 பேருங்க. 6 பேரா 5 பேரா? ஐயோ கண்டிப்பாக செத்துருவோங்க. ஐயோ பகை மூட்டத்தை தாண்டி ஓடணுங்க. ட்ராப்புங்க, இது ஒரு ட்ராப்பு. சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டி கரெக்டாக போடுறோங்க. வாங்க போ. இந்த வாட்டி வெப்பன் மாற்றிக்கிறேங்க. ஃபயர் வெப்பன் மாற்றிக்கிறேன். லாஸ்ட் டைமே மாற்றலாம்னு நினச்சேன், அதுங்காட்டி எலி வந்துருச்சு. ஆக்சுவலாக பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு வெப்பன் தான் இந்த லாங் ஸ்வார்டு இன்னமும் யூஸ் ஆகுதுங்க. என்ன ஒன்றுனா பாஸ் ஃபைட்டுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்டிவ் இல்லை. ஃபயர் பாம் தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபயர் பாம் வந்து இருக்கல செம ஓட்டி ஐட்டம்ங்க. ஏன்னா வந்து நிறைய எனிமீஸ் வந்து ஃபயருக்கு வீக்குங்க. எல்லா எனிமி மேலேயும் யூஸ் பண்ணலாம் ஃபயரு. ஒரு கேட்டகாம்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மோல்ட்ரிங் லேக்கில் தான் வந்து ஃபயர் எனிமீஸ் வராங்க. இங்கே பாருங்கங்க, இங்கே தாங்க ஒரு பெரிய ஓட்டை இருந்திருக்கு. இந்த ஓட்டை வழியாக தான் வந்திருக்கானுங்க. இந்த வாட்டி கரெக்டாக ஆடுறோம் பாருங்க. கரெக்டாக நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்துட்டா வந்துடுவாங்க. நம்ம அப்படியே அந்தாண்டு ஓடிடுவோம்.
இவனுங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்க. இது பார்த்தாலே ஒரு மாதிரி பதற்றமாக இருக்குது. கண்டிப்பாக செத்துருவோன்ற மாதிரி இருக்குது. அடித்தா கூட பரவாயில்லைங்க, அது புகையில மாட்டினா செத்து போயிடுவாங்க. ஹீல் கூட பண்ண முடியாது. இந்த இடத்துல வச்சு தாங்க முடிக்கணும் இவனுங்களே. ஐயோ வந்துட்டானே. வாடா வாடா. ரெண்டு பேரா ஒவ்வொருத்தனா லட்டி பண்ணி உள்ளார இழுத்து போட்டு கொண்டுறோம். வாடா வாடா. இன்னும் 3 பேர் இருப்பானுங்க. 2 பேரா? இன்னொரு செஸ்ட் இல்லைன்னா இந்த பக்கம் இவனுங்களை அடிக்கவே தேவையில்லைங்க. அந்த செஸ்ட் எடுக்கிறதுக்காக இவனுங்களெல்லாம் கொல்ல வேண்டியதாக இருக்கு. வாங்க போடணும் அந்த செஸ்ட்டை. ஆடா பாவி, நல்ல வேலைங்க. ஏங்க இவன் பாருங்க, தலைகீழ திரும்பிட்டு இருக்காங்க. டேய் ஐயோ ஐயோ. ஏங்க என்னங்க பேய் படத்தில் வர மாதிரி ரிவர்ஸில் நடந்து வரான் தலைகீழ. ஓகேங்க, இதுதான் அந்த கிராப் அட்டாக் போல். அவன் வந்து பெருசாக இருந்தால் கட்டி பிடிப்பான், இப்போ வந்து அப்படியே தாவறான் மேலே. ஏங்க இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த ஸ்டைலில். எப்பயும் நின்றுட்டு தாங்க நடந்து தாங்க வருவானுங்க. தலைகீழெல்லாம் அவன் நடந்து வர மாட்டான். டார்க் லெச்சரிங். ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா இது வந்து டார்க் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா, ஆனால் வந்து டேமேஜ் அப்சார்ப்ஷன் வந்து கம்மி பண்ணுமா. அதாவது என்னென்னா, நம்ம டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஓன் டிஃபென்ஸை கம்மி பண்ணிக்கிறோம். டார்க்னா தெரியும்ல, நம்ம வந்து ஒரு டீப் பேட்டில் ஆக்ஷன் ஒன்று வச்சுருந்தோம்ல, அந்த எலமெண்ட்டோட டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஐயோ 2 இல்லைங்க. ஐயோ கிளேமரோட ஓபியை பாருங்க, செம்ம ஓபிங்க. டங் பை சாணிங்க. இது வந்து நம்ம எங்கே எடுத்தான்னு தெரியும் எல்லாருக்கும். அனார்லாண்டோக்கு அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒன்று இருந்தோம்ல, 8 கால் பூச்சி, அதோட சாணி. ஐயோ எங்கங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் 2 3 6 பேர் இருக்கீங்க. 6 பேர் எப்படிங்க அடிக்கிறது? ஒவ்வொருத்தனா இழுத்து இழுத்து தாங்க அடிக்கணும். ஐயோ பார்த்துட்டாங்க நம்மள. ஐயோ வேகமாக வர்றாங்க. வந்துட்டானே, போயிட்டான். வாடா வாடா வாடா. சூடு வைக்காதடா. ஐயோ ஏங்க அந்த சூடு பட்டா அப்படியே ரோல் பண்ண முடியலங்க. பாருங்க ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்தது. ஐயோ போடுறா, ரோலே பண்ண முடியலங்க. ஏங்க பார்க்கறதுக்கு தாங்க அப்படி இருக்கான், கொஞ்சம் சந்தா கொண்டுருவாங்க. செமையனிமிங்க அவன், புதுசாக இருக்கான். ஐயோ வாங்கடா, டக்கு டக்குன்னு வாங்கடா. நிறைய பேர் வர இருக்கானுங்க. வந்துட்டான். ஐயோ ஐயோ ஹெல்த் வேறு குறையுதுங்க. நீங்கள் அதில் போன இனிமே அடிக்கும் போது வரலையேங்க, இப்போ எப்படிங்க குறையுது? எப்படின்னு தெரியலையே. ஐயோ வரான். வாடா டக்குன்னு. எங்கெங்க போகிறானா வரானான்னு தெரியல. வேகமா வேகமா வாடா. நான் தானே அடிக்கிறேன், கண்ணு முன்னாடி இருக்கான்டா, வாடா. ஐயோ போயிட்டாங்க. அதுங்காட்டி இவனுங்க வந்துட்டானுங்க. என்னங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறானுங்க. வந்துட்டான். வாடா வாடா.
பேசாம இறங்கி அடிச்சிருவோமா? ஏங்க இவனுங்க வந்து அந்த லிசார்டு இருந்ததுல, கர்ஸ் பண்ற லிசார்டு, அதே மாதிரி இவனுக்கு பயமா இருக்கானுங்க, செத்து போயிடுவோமன்ட்டு. ஒரு பாஸை பார்த்து கூட பயப்படுறது இல்லைங்க நான். இந்த மாதிரி மாப்ஸை பார்த்து தாங்க பயப்படுறேன். வாங்கடா. வரலங்க, போயிட்டாங்க. அரை மணி நேரம் ஆடுவோம் போல இங்கே. ஓகே, தனியாக இருக்கேன். வாடா வாடா. ஐயோ ஓடிடுவாங்க. ஐயோ பாருங்க. ஏங்க அது என்னங்க, ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஹெல்த்து குறையுமா, இல்லை அவனுக்கு வந்து இந்த ரெட் கலர் போட்டுட்டு பக்கத்தில் இருந்தால் ஹெல்த்து குறையுமா, என்னன்னு தெரிலங்க. நம்ம எப்படி குறையுதுன்னு தெரிஞ்சால் கூட கவுண்டர் பண்ணலாம், எப்படி குறையுதுன்னே தெரில. ஆனால் அவங்க அந்த ரெட் கலராக மாறும் போது மட்டும் தான் ஹெல்த்து குறையுது. அது மட்டும் தான் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஒருத்தன் தான் இருக்கான், அவங்க போட்டுரும். கடைசி ஒரு வழியாக போட்டாங்க. 1/4 மணி நேரம் ஆச்சுங்க இவங்களை அடிக்கிறதுக்கே. அவ்வளோதான், யாரும் இல்லை. வாங்க போவோம். இங்கே ஒரு வழி இருக்குது. சைட்லலாம் ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. இருங்க, அதை ஓப்பன் பண்ணணும். இங்கே ஏதோ செஸ்ட் இருக்குங்க. ஐயோ இமைக்குங்க. ஆட ஹெல்த் வேறு இல்லைங்க, 2 தாங்க இருக்குது ஃப்ளாஸ்க்கு. பான்ஃபயர் எங்கே இருக்குன்னு வர தெரில. அப்பாடி. ஏங்க அவன் மண்டங்க. சிம்பிள் ஆஃப் ஏதோ போட்டிருந்தது, சிம்பிள் ஆஃப் ஆவரேஜ். ஏங்க வெயிட்டை பாருங்க, 10ங்க. ரொம்ப வெயிட் அதிங்க. என்ன போட்டிருக்குன்னா, எனிமீஸை டிஃபீட் பண்ணால் சோல்ஸ் அதிகமாக கிடைக்குமாங்க இதுலேயும். ஆனால் வந்து ஹெல்த் வந்து குறைஞ்சிட்டே இருக்குமா நமக்கு. இது வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா. இது இந்த மண்டையில் மாட்டுறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக. இருங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். கேவலமாக இருக்குங்க. நமக்கு ஆனால் பெருசாக தேவலைங்க. டைட்டனியம் ஸ்கேல். இவனுங்க வேறு கத்திகிட்டே இருக்கானுங்க, எரிச்சலாக இருக்கு. இங்கே ஒருத்தருக்கான், 2 பேர் இருக்கானுங்க. ஐயோ ஏதோ துப்புறாங்க. ஐயோ செத்துருவோம் போலையே. நாங்கள் ஓடிடும். ஹெல்த் வேறு இல்லைங்க, யூஸ் பண்ணிட்டேங்க எல்லாத்தையும். இன்னும் துப்புறானுங்க. ஐயோ இங்கே ஒருத்தன் வேறு இருக்கான். ஏங்க இவனு செவத்தில் ஒட்டிகிட்டு இருக்காங்க, தெரியவே இல்லைங்க. ஓடிடுவோமா, அடிப்போமா? அடிப்போம். ஐயோ இன்னொருத்த எங்கேருந்து வந்தானே தெரிலங்க. ஏதோ துப்பிகிட்டே இருக்கானுங்க. அந்தாண்ட போயிடும். வேறுங்க ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது. ப்ரொஃபைன் கோலுங்க. ஏங்க இன்னொரு கோலுங்க, ப்ரொஃபைன் கோல். லாஸ்ட் வீடியோவில் தாங்க ஒன்று எடுத்தோம். லாஸ்ட் வீடியோவில் அனார் லாண்டாவில் என்ன கோல், ஏதோ ஒரு கோல் எடுத்தோம், ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் அங்கே தான் எடுத்தோம். அவ்வளோதாங்க. இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது ஐட்டம் இருக்குங்க, வாங்க போம். நல்ல இல்லை, எவனும் இல்லை. இது ஆஷஸ்ங்க, ஸ்ரைன் மட்டும் கொடுக்கலாம். ஐயோ ஏதோ ரிங்குங்க. இருங்க ஏதோ டோர் இருக்கான்னு செக் பண்ணோம். எதுவும் இல்லைங்க. வாங்க அந்த ப்ரொஃபைன் கோல் எடுத்தால என்னன்னு பார்ப்போம். எங்கங்க அது? அது இங்கே இருக்கு. இங்கே இது என்ன பண்ணோன்னா, டார்க்கு லேசரேட்டிங் ஹாலோ இன்ஃபியூஷன் ப்ரொஃபைன் கேபிட்டலில் இருக்க நெருப்போட மிச்சம் தான் இது அப்படின்னு போட்டிருக்கு.
ஓகேங்க, என்னன்னா டார்க்கு பிளட்டு ஆல் இன்ஃபியூஷன்லாம் பண்ண முடியும் இந்த கோல் வச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஷ்ரைன் மட்டன்ட்ட கொடுத்து ஏதாவது ஐட்டம்ஸ் மாதிப்போம். வாங்க, அவ்வளோதான். இந்தாண்ட ஏதாவது ஜெயில் இருக்குல்ல, அதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். எம்பருங்க, வாங்க போ. ஐயோ, இங்கே ஒருத்தன் இருக்காங்க. அந்த புகை மூட்டான், அந்த ரெட் கலரு, அதை பார்த்தாலே அவனுங்க தான். ஜெயிலர் ட்ரௌசர்ஸ். இருங்க, என்னன்னு பார்ப்போம். எதுக்கு இவனுங்க இங்கே இருக்கானுங்கன்னு பார்ப்போம் பாருங்க. என்ன போட்டிருக்குன்னா, இவங்களாம் வந்து ப்ரொஃபைன் கேபிட்டலில் இருக்கவங்க. இவங்க வந்து இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் சுலிவானுக்கு அடிமையாக இருக்காங்க. ஓகேங்க, ப்ரொஃபைன் கேபிட்டல். ஐயோ, இவன் வந்து அந்த பேரன் கேப்லையா இல்லைங்க, ரோட் ஆஃப் சாக்ரிஃபைஸில் அங்கே இருந்தான். எதுவும் இல்லைங்க, இங்கேயும் எதுவும் இல்லை. வாங்க போ. ஓகேங்க, இது ப்ரொஃபைன் கேபிட்டலுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா இவனுங்க அங்கேருந்து தான் வந்திருக்கானுங்க. அப்போ இந்த அடுத்த ஏரியா வந்து ப்ரொஃபைன் கேபிட்டலில் தான். லாக்குடுங்க. இப்போ பாருங்களேன், உள்ளே ஒருத்தர் இருக்காங்க. ஓப்பன். லாக்குடு. எதுவும் இல்லைங்க, இவனை வந்து காப்பாற்றணும், மறந்துடக்கூடாது. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, இந்தாண்ட ஒரு வழி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக அந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. ஃபஸ்ட் இந்த பக்கம் போ. மேலே எங்கேயே போகுதுங்க. ஏங்க என்னங்க, டிராகன் டார்சோ ஸ்டோன். ஏங்க இவனுங்க ஏதோ தியானம் பண்ணுறானுங்க. இருங்க, அது என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். எங்கங்க அது காணோம்? எங்கடா இருக்குது? இங்கே அது அங்கே இருக்குங்க. நீங்கள் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஸ்டோனுக்கு வந்து டிராகன்ஸோட பவர் இருக்குன்னு போட்டிருக்கு. இது வந்து டிராகன் ஒர்க்ஷிப்பர்ஸ், அதாவது டிராகன்ஸை கும்புறவங்க பூஜைக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணால் நம்ம டிராகனாக மாறிடுவோமா, டிராகனோட ரோர் வந்து கிடைக்குமா. ஆனால் அது இது வந்து இர்ரிவர்சபிளாக சாவர வரைக்கும், அதாவது நம்ம சாவர வரைக்கும் டிராகனாக தான் இருப்போமா. ஓகேங்க, எதுவும் ஐட்டம் இருக்கா? எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. ஆனால் இவங்களாம் தியானத்தில் இருக்கானுங்க. ஆனால் உயிரோட இல்லை, செத்துட்டானுங்க. இதாண்டே எதுவும் இல்லை. வாங்க போ. ஏங்க இதை லிஃப்ட்டுங்க, மேலே போகுதுங்க. ஏதோ இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க. அவருங்க எடுத்துப்போம். ஓகே ஓகே, இந்த டோர் தெரியும்ல, நாம் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இந்தாண்ட வந்தோம், அப்போ கூட அந்த டோர் க்ளோஸ் ஆயிருந்து. ஐயோ, ரெடியாக நிற்கிறானுங்க. நல்ல வேலைங்க, ஆக்டிவேட் ஆகலை. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டோம். ஏங்க அப்போ பான்ஃபயர் எங்கெங்க இருக்கு? இருங்க, அந்தாண்ட போயிட்டு இதான் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்ல, அந்தாண்டே சர்ச் பண்ணுவோம். ஏங்க லைட்னிங் பிளேடா, என்னன்னு பார்ப்பாருங்க. ஆமாங்க, லைட்னிங் பிளேடு 30ங்க. 30 ஃபேத் வேணுமா. என்ன போட்டிருக்குன்னா, ஏஜ் ஆஃப் காட்ஸில் இந்த டிராகன்ஸை ஸ்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணால் நம்ம வெப்பனில் வந்து லைட்னிங் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்க, ஆனால் 30 ஃபேத் வேணுங்க. இந்த மிராக்கெலாம் நமக்கு தேவையில்ல பெருசாக. எதுவுமே வந்து ஃபேத்து கம்மியாக இல்லைங்க, எல்லாமே ஃபேத் அதிகமாக தான் இருக்குது. ஏங்க ஆக்சுவலாக ஒரு ரிங் ஒன்று எடுத்தோங்க, சன் பிரின்சஸ் ரிங்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டால் ஹெல்த் வரன்னு போட்டிருந்ததுங்க. இருங்க, அதை மாற்றிப்போம். நம்ம தான் எஸ்டஸே இல்லையே, அப்போ இந்த எஸ்டஸ் ரிங் வச்சு என்ன பண்ண போகிறோம். இங்கங்க அது, இது இல்லைங்க. அது அங்கே இருக்குங்க. கிராஜுவலி ரீஸ்டோர் ஹெச்பி. பாருங்கள், லைட்டாக ஏறுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. பரவாயில்ல, எதுவுமே இல்லாததுக்கு இது போட்ட பரவாயில்ல. வேறு எதுவும் இந்த பக்கம் இல்லைங்க.
இந்தாண்ட வழி இருக்குங்க. ஓகே, ஏதோ ஒரு பெரிய இடம் போல். வாங்க போம். ஏதோ ஐட்டம்ஸ் இருக்குங்க லெஃப்ட் சைடு. அங்கே பாருங்க, போய் எடுப்போம் வாங்க. லார்ஜ் சோல். அங்கே பாருங்கங்க, எவனோ ஒருத்தன் உக்காந்துருக்காங்க கல் மேலே. எனிமி தான் கண்டிப்பாக தெரியுது. ப்ரொஃபைன்டு கேபிட்டலுங்க. ஓகே, வந்துட்டான் போல. வந்துட்டான். ஏங்க எவ்வளோ பெருசு இருக்காங்க? வரானா இல்லையா? இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணுமோ? இல்லைங்க, அவனே வரான். வந்துட்டான் வந்துட்டான். ஐயோ, பறக்குறாங்க. ஏங்க ஹெல்த்தை பாருங்க அவனுக்கு. ஐயோ, பறக்குறானே. ஓகேங்க ஓகேங்க, பரவாயில்ல. இந்த எனிமீஸ்லாம் இருப்பாங்க போலயே இந்த ஏரியாவில். ஏங்க பறக்கிறதுலாம் சத்தியமாக டூ மச்சுங்க. பறந்தா எப்படிங்க எய்ம் பண்ணுறது, இந்த கேமரா மேலே பார்க்குறதே கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் பாருங்க, ஏதோ கீழெல்லாம் இடம் இருக்குங்க. எங்கே வந்திருக்கோனே தெரியல. ஏங்க அங்கே பாருங்க, பான்ஃபயர் இருக்குங்க. அந்த பெஞ்சு பின்னாடி பான்ஃபயர். இருங்க, அந்த சைடு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இந்தாண்டது கீழே போகிறதுக்கு வழி இருக்கு. ஓகேங்க, இங்கே ஒரு ஏணி இருக்கு. இருங்க, அந்த சைடு பார்ப்போம். ஓகேங்க, அந்த பக்கம் கீழே குதிச்சா வர முடியாது போல். மேலே போயிட்டு பான்ஃபயர் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஓகேங்க, ப்ரொஃபைன் கேபிட்டல் வந்துட்டோங்க. இருத்தல் டஞ்சன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ இதோட. நீங்கள் 100 பவுன்ஸ் ஆடுங்க. செம்மங்க, பக்கத்தில் வச்சுருக்கானுங்க பான்ஃபயர் பக்கத்தில். ஓகேங்க, அப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.